கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன்? ஏன் கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா? கூடி கொள்ளையடித்தால் மாற்று. எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது? கல்வி, மானுட உரிமை, மாநில உரிமை பறித்துக் கொண்டு போனது யார்? காங்கிரஸ். அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார்? இதே திமுக. கச்சத்தீவு பறித்தது, எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக. பறித்தவன் பறி கொடுத்தவன். எப்படி? அவன் எதிரி, இவன் துரோகி. இதை வேடிக்கை பார்த்து நின்றவன் யார்? இந்த கட்சிகள் தான். சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள் தான், நீட்டு நீட்டியது அவர்கள் தான், ஜிஎஸ்டி அவர்கள் தான், கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள் தான். இவர்கள் தான். என்னடா மாற்றம்? அங்கும் ஊழல், இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன? வேற என்ன? அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம். என்ன மாற்று? திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார். அவ்வளவுதான். அவர்கள் ஆட்சியில் 60 ரூபா கமிஷன், இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட 40 கமிஷன். அது கார்டு அண்ட் ரேட், இது ஃபார்மாலிட்டிஸ். இதானடா பார்ட்டி சேஞ்ச். பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு, ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள், ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். திமுக அதிமுக என்ன வேறுபாடு கண்டாய்? என்ன வேறுபாடு கண்டாய்? உன் மொழி செத்து போனது. யாரையாவது ஒருவர் கவலைப்பட சொல்றார். சாலையில் நீ பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே, தமிழ் தாயின் பிள்ளையே, நீ இருபக்கமும் சாலையில் பயணிக்கும் போது கடையில் இருக்கிற விளம்பர பலகையை படி. உனக்கு கோபம் வந்தால் என் கையை இறுகப்பிடி, என் கையை இறுகப்பிடி. இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள். கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள். படித்து பார், ஒரு இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா என்று. உன் கண்முன்னே உன் தாய் சிதைத்து அழிக்கப்பட்டு விட்டாளடா, அழிக்கப்பட்டு விட்டாள். உன் கண்முன்னே உன் இனம் கொன்றொழிக்கப்பட்டு விட்டது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன் கண்முன்னே உன் வளங்கள் களவு போய் கொண்டிருக்கிறது. நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன் பாரதி. போய்விட்டது உன் செல்வங்கள். அவன் அடிமை இந்தியாவில் பாடினானடா, நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய். தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என்று கதறினார். எங்கடா தர்மம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது என் உடன் பிறந்தவனே? இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோம்? நாம் எப்போது பிறந்தோம்? இதே நாளில், இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும். நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளடா நாம். நாம் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல, அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை. இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு, புரட்சிகர அரசியல் கோட்பாடு, பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு, தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு. விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகி விடும் என்று எடுத்துக்கொண்டீர்கள். என் அன்பு உடன் பிறந்தானே, என்ன நடந்தது? உனக்கு சொல்லுவேன், நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள். உலக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன், உன்னதமானவன். நம் தலைவன் நமக்கு கற்பித்தான், நமது விடுதலை நமது கையில் என்று. அதை உணர்ந்து தெரிந்த உன் உடன் பிறந்தவன் நான் முடிவெடுத்தேன். என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன். அந்த உணர்வோடுதான் நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள். நம்மிடத்திலே பணம் இல்லை, நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை. காரணம், தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது. இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான்?
10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா? வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா? முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா? இல்லை. பிறகு எதற்காக விமர்சிக்கிறான்? பயம். சீமான் வளர்ந்து விடுவானோ, வென்று விடுவானோ, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம். தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற வந்த துரோகிகளுக்கு ஆபத்து. நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள். நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள். இதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ களத்திலே நிற்க வேண்டும்.